அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் ஆண்டவரே இதுவரைக்கும் நிற்கிறோம் என்றால் அது உங்களுடைய சுத்த கிருபை ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை ஏந்துறீங்க, தாங்குகிறீங்க, எங்களை அநேக தேவையில்லாத விஷயங்களுக்கு தப்பு வைத்து நடத்தி வருகிறீங்க. நன்றி ராஜா. உன் கரத்தின் நிழலால் மூடி வருகிறீங்களே, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள ஒவ்வொரு நாளும் எங்களை மறைக்கிறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீங்கள் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் செய்த நன்மைகளே அப்பா, நாங்கள் எப்படி பாடுவதுன்னு தெரியாதுப்பா, எப்படி சொல்லி உண்மை துதிப்பதுன்னு தெரியாதுப்பா. அவ்வளோ நன்மைகளை உங்ககிட்டேருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதுக்கெல்லாம் அப்பா வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு ஆண்டவரே நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரே எவ்வளோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்களே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் எவ்வளோ மக்கள் அப்பா வீடு வாசல் இல்லாமல் ஆண்டவரே அப்பா இசப்பா ரோட்டோரங்களிலே தங்கி ஆண்டவரை வாசிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் தொடுங்க சுவாமி. அவர்களுக்கெல்லாம் நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி தாங்க ராஜா. ஆண்டவரே, அவங்களை விசாரிக்கிறவர்கள் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே அந்த அன்புக்காக ஏங்குறாங்கப்பா. என் தேவன் விசாரிக்கிற தகப்பனாய் தாயாய் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. அப்பா, ஆதரவில்லாத பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க முடியாது நான் ஜெபிக்கிறேனப்பா. ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு யாருமே இல்லை என்று தவித்து கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆதரவாக நிற்க வேணுமா நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு கரம் பிடிச்சு நடத்த முடிய ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர், இந்த நேரத்தில் எனக்கு இந்த நோய் குணம் அடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் அற்ப நம்பிக்கையில் இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நோயாளிங்களுக்கு ஜெபிக்கிறேனப்பா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். அந்த நோய்கள் அந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விட்டு விலகட்டென்று நான் கட்டளை கொடுக்கிறேனப்பா. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் யெகோவா ராஃபாவா வெளிப்பட முடியா அப்பா, பரிகாரியாகிய கர்த்தரா வெளிப்பட முடியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தீராத நோய்கள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால உன் தழும்புகளால் அவர்கள் குணம் அடைவார்களாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் இருக்கிறார்களோ அப்பா, அந்த கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலும் விடுதலையை தாங்கப்பா. எவ்வளோ பேர்கள் அப்பா இந்த கடன் பிரச்சனை அப்பா வச்சுட்டு அவர்களால் வாழ முடியாமல் அவமானத்தின் மத்தியில் ஆண்டவரே இருக்கிறாங்க. இது நிமித்தம் அநேகர்கள் ஆண்டவரே தற்கொலைகளை செய்து மரித்து கொள்கிறாங்கப்பா. ஆண்டவரே, தற்கொலை தான் இதுக்கு ஒரு முடிவு என்று அவங்க நினைக்கிறாங்கப்பா. இயேசப்பா, இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் முற்றிலும் மாற்றப்படட்டும். அதற்கான வழிவாசல்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, அவர்கள் சம்பாதிகள் அதிகமாய் பெருகட்டும் சுவாமி. அந்த கடன்கள் அடைக்கத்தக்கதாக அப்பா ஒரு வழிகள் வாசல்கள் அவர்களுக்கு முன்னே திறக்க முடிய நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மட்டுமாக ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நான் ஜெபித்த ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்து விட்டு என்று நான் விசுவாசிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நடத்தும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.